Good morning, student. How are you? Let's continue yesterday's grammar item. Yesterday, I was teaching you divisions of verb, that is main verb, auxiliary verb. Now, auxiliary verb நான் எடுத்தேன் உங்களுக்கு துணை verb. Auxiliary verb துணை verb. Look at the board. Already you have learnt yesterday. Auxiliary verb துணை verb. Main verb துணை verb. Main verb என்பது அந்த காரண கர்த்தா சொல்வது செய்வது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராஜன் இஸ் ப்ரிப்பேரிங் டு ரைட்னு வச்சுக்கிறோம். ராஜன் இஸ் ப்ரிப்பேரிங் டு ரைட்டுங்கிறது மெயின் verb. இஸ் ப்ரிப்பேரிங் கண்டினியூஸ் டென்ஸ், அந்த பி ஃபார்ம் இஸ் கண்டினியூஸ் டென்ஸ் வருது துணை verb. இஸ் ஹீ இஸ் எ டீச்சர், இஸ் பீனுடைய ஃபார்ம். இப்போ மெயின் verb என்பது அத்தனை வெர்புகளும் மெயின் verb தான். அத்தனை வெர்புகளும் மெயின் verb. அதற்கு டென்ஸை காட்டுவது துணையாக வருவது ஆக்சிலரி verb. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ லைக் டு ஒர்க் அப்படிங்கிறோம். லைக்குங்கிறது மெயின் verb இந்த இடத்துல. டு ஒர்க்குங்கிறது இன்ஃபினிட்டிவ், அதை விட்டுருங்க. அடுத்தது ஷீ இஸ் கெட்டிங் ரெடி டு குக். குக்குங்கிறது மெயின் verb. இஸ் கெட்டிங் ரெடி, இஸ் வந்திருக்கு ஆக்சிலரி. அப்போ மெயின் வெர்புக்கு துணையாக வருவது ஆக்சிலரின்னு நேற்று பார்த்தோம். அதில் நேற்று ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல அடுத்த கிளாஸில் எடுக்கலாம்னு நினச்சேன். ஆனாலும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன சந்தேகம்னா சிலருக்கு இருக்கலாம், அந்த சிலருக்காக சொல்கிறேன். பி ஃபார்ம்னு கொடுத்தோம். ஆக்சிலரி வெர்பில் பி ஃபார்ம், பி வடிவம், அப்புறம் ஹேவ் ஃபார்ம், டூ ஃபார்ம், வில், வுட், ஷால், ஷுட்டுன்னு கடைசியில் யூஸ்ட் வரைக்கும் வருது. அதில் பி ஃபார்ம் என்பது என்ன அப்படின்னா, பி என்பது ஒரு எக்ஸிஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் ஐ லைக் டு பி எ டாக்டர், டு பி எ டாக்டர். ஐ ஆம் எ டீச்சர், ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட். நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன், நான் டீச்சராக இருக்கிறேன். பி அந்த எக்ஸிஸ்டன்ஸ், அந்த எக்ஸிஸ்டன்ஸ் என்பது நான் அப்படி இருக்கிறேன். வி எக்ஸிஸ்ட் இன் த வேர்ல்டு, உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். அதுபோல் பி ஃபார்ம். அந்த பி ஃபார்ம் பல வழியில் வருது. அது இன்னும் உங்களுக்கு தயார் பண்ணியிருக்கிறேன். அது அடுத்த கிளாஸில் நம்ம போர்டில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ இஸ் ரீடிங், இஸ் ரீடிங். வி ஆர் பிளேயிங், ஆர் பிளேயிங். ஹீ வாஸ் எ ஹார்ட் ஒர்க்கர். அப்புறம் அது பேசிவ் வாய்ஸ்க்கு பிரயோஜனமாக இருக்குது அந்த பி ஃபார்ம். பாய்ஸ் வர் செலக்டட், கேர்ள்ஸ் வர் செலக்டட், ப்ரைஸஸ் வர் கிவன், ப்ரைஸஸ் ஆர் கிவன், ஐ ஆம் கிவன் எ சான்ஸ். இப்போ என்ன எடுத்துக்கோங்க, ஐ ஆம் கிவன் எ சான்ஸ் டு டீச் கிராமர். நான் ஒரு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐ ஆம் கிவன், ஐ ஃபர்ஸ்ட் பர்சன், ஆம் கிவன், ஐ ஆம் கிவன். அப்போ இந்த பி ஃபார்ம் ஆம் ஆக வருகிறது. பி ஃபார்ம் இஸ் ஆக வருகிறது. பி ஃபார்ம் பாஸ்ட் டென்ஸில் வாஸாக வருகிறது. பி ஃபார்ம் ப்ளூரல் ப்ரெசன்ட் டென்ஸில் ஆறாக வருகிறது. பி ஃபார்ம் ப்ளூரல் பாஸ்ட் டென்ஸில் வேறாக வருகிறது. அவ்வளோதான். அதனால் அதில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். அடுத்தது பி ஃபார்ம் எப்படி வரும், ஒரு காஷியஸ் கொடுப்பாங்க, கவனமாக இருங்கன்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்கும் பொழுது பி ஸ்ட்ரிக்ட், பி அட்டென்டிவ் இன் த கிளாஸ், பி எ குட் கேர்ள், பி எ குட் பாய், பி எ குட் பர்சன், பி எ நைஸ் பர்சன். விளங்குதா? இப்போ பி வந்து எப்படி வருதுன்னு பாருங்கள். ஒரு காஷன் கொடுக்க, கமாண்ட் கொடுக்க வருது. ஆமுக்கு ஆமாக, வாஸாக, இஸ்ஸாக, ப்ளூரல் என்றால் ஆறாக, வேறாக, இப்படி வருது. ஹேவ் வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு வருது. 12 டென்ஸ் தனியாக கிளாஸ் இருக்குது. ஆனாலும் அதை டச் பண்ணுறேன். எப்படின்னா பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஹேவ், ஹேஸ், ஹேட். ஐ ஹாவ் கிவன், ஐ ஹவ் broken a bottle. நான் ஒரு பாட்டிலை உடைத்திருக்கிறேன். ஐ ஹவ் ரிட்டன் அன் எஸ்ஸே, ஒரு எஸ்ஸே இப்பொழுது எழுதி இருக்கிறேன். லாஸ்ட் வீக் ஐ ஹேட் ரிட்டன் எ லெட்டர், சென்ற வாரம் ஒரு எஸ்ஸே எழுதி இருந்தேன். இது அவ்வளோ தெளிவாக இன்னொரு கிளாஸில் வந்துட்டு இருக்குது. ஆனால் ஒரு ஞாபகப்படுத்துகிறேன். பி ஃபார்ம், ஹேவ் ஃபார்ம், டூ ஃபார்ம். டூ, வாட் டு யூ வாண்ட் டு டூ, வாட் டு யூ வாண்ட், டூ ஆக்சிலரி. அது இல்லைன்னா அங்கே கொஸ்டின் வராது.
வாட் டு யூ வாண்ட் டு டூ. அதில் ஃபர்ஸ்டில் வர்ற டூ வந்து ஆக்சிலரி வெர்ப், அதாவது துணை வெர்ப். கடைசியில் ஒரு வெர்ப் டூ வருது பாருங்கள், வாட் டு யூ வாண்ட் டு டூ, அது மெயின் வெர்ப். ரெண்டுக்கு வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். நம்ம இதை எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் தெரியும். இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இப்போ காட்டுறேன். நம்ம நல்லா படிக்கிறோம். வாட் டு யூ வாண்ட் டு டூ, என்ன செய்ய விரும்புகிறாய், அது டென்ஸை காட்டுது, ப்ரெசன்ட் டென்ஸை. வாட் டிட் யூ வாண்ட் டு டூ அப்படின்னா என்ன செய்ய விரும்பினாய். அந்த டிட் வந்து ஆக்சிலரி வெர்ப், அந்த அடுத்து வந்த டூ வந்து மெயின் வெர்ப். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு என்ன கேட்போம், வாட் டஸ் ஹீ வாண்ட் டு டூ. ஹீ வாண்ட்ஸ் டு டூ குக்கிங், பெயிண்டிங், ரைட்டிங். ஸோ டூ வந்து ஆக்சிலரி வெர்பாக வருது. வாட் டிட் யூ வாண்ட், என்ன விரும்பினாய். வாட் டு யூ வாண்ட், என்ன விரும்புகிறாய். வாட் டஸ் ஷீ வாண்ட், அவள் என்ன விரும்புகிறாள். வாட் ஆர் தே, வாட் ஆர் தே டூயிங், அந்த இடத்துல ஆர். வாட் ஆர் தே டூயிங், என்ன செய்கிறார்கள். வாட் ஆர் தே டூயிங், ஆர். வாட் ஆர் தே டூயிங், மெயின் வெர்ப். அப்போது வெர்பை நம்ம எத்தனையா பிரிக்கிறோன்னு நேற்று சொன்னேன்னா, மெயின் வெர்பாக ஆக்சிலரி வெர்பாக பிரித்தோம். அந்த ஆக்சிலரி வெர்புக்கு ஒரு பெரிய டேபிள் போட்டிருக்கோம். அதில் பி ஃபார்ம் உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும்னு இன்றைக்கி எடுத்திருக்கிறேன், மறுபடியும் எடுப்போம். இப்போ மெயின் வெர்பு என்ன அப்படின்னா, மெயின் வெர்ப் என்பது சப்ஜெக்ட், எழுவாய், செய்யும் ஆக்ஷன், வினை, வேலை, ஒர்க், மெயின் ஒர்க். குக், மெயின் ஒர்க். பெயிண்டிங், மெயின் ஒர்க், வெர்பு. இப்படி நிறைய வேர்ப்ஸ் இருக்குது. நம்முடைய செய்கை அத்தனை வெர்புன்னு உங்களுக்கு தெரியும். ஏ லிஸ்ட் ஆஃப் வேர்ப்ஸ் உங்களுக்கு தெரியும். சின்ன கிளாஸ்லேருந்தே நிறைய படிச்சிருக்கீங்க, எக்கச்சக்க வெர்புகள். அதில் லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள். அந்த மெயின் வெர்பை ரெண்டாக பிரிக்கிறாங்க. முதல்ல வெர்புனுடைய ஒரு டிவிஷன், நிறைய டிவிஷன் வருது. அதில் ஒரு டிவிஷன் மெயின் வெர்ப், ஆக்சிலரி வெர்ப். இந்த ஆக்சிலரி வெர்ப்பை பற்றி சொல்லிட்டோம், துணை வெர்பு. இப்போ மெயின் வெர்ப், காரணகர்த்தா, அந்த சப்ஜெக்ட் செய்கிற அந்த வினை தான் மெயின் வெர்ப். அந்த மெயின் வெர்பை ரெகுலர் வெர்ப் என்றும் இர்ரெகுலர் வெர்ப் என்றும் பிரிக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ரெகுலர் வெர்ப்னா எப்படி வரும். ரெகுலர் வெர்ப்ஸ் ஆர், சில்ட்ரன் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்கப்பா. ரெகுலர் வெர்ப் என்பது those verbs having a regular pattern. ed present tense ஓட சேர்க்குறோம், past participle ஓட சேர்க்குறோம். For example, you know everything, just we are revising, that's all. நம்ம ரிவைஸ் பண்ணுறோம், அவ்வளோதான், எல்லாம் தெரிஞ்சது தான். play, played, ed. look, looked, looked. jump, jumped, jumped. type, type, typed. இப்படி நிறைய. அடுத்தது irregular, வவ்வல்ஸ் மாறுது, உயிரெழுத்துக்கள். sing, sang, sung. sleep, slept, slept. make, made, made. read, அதே ஸ்பெல்லிங், உச்சரிப்பு, ப்ரொனன்சியேஷன் மாறும் இல்லையா. read, read, read. அதே போல் கொடுத்துருக்கோம் பாருங்கள், the list of irregular verbs. present tense, past tense, past participle. வெர்புக்கு 3 ஃபார்ம், 12 டென்ஸ் இருக்குது. அது அடுத்த லெசன். அதுக்கு முன்னால் வெர்புக்கு 12 ஃபார்ம் இருக்குது, 12 டென்ஸ் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் என்று 12 டென்ஸ் உண்டு அடுத்த லெசன். அதே போல் வெர்புக்கு 3 ஃபார்ம்ஸ் என்று சொல்வார்கள். பிரின்சிபல் ஃபார்ம், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நமக்கு வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் மாற்றுவதற்கு அந்த வெர்பினுடைய 3வது நிலை வேணும். 3 நிலை. அது சில புக்கில் பார்த்துருப்பீங்க, V1, V2, V3ன்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் படித்த கிராமர் புக்கில் நிச்சயம் உங்கள் கையில் கிராமர் புக் இருக்கலாம். அதில் நீங்கள் பார்க்கும்போது V1னா ப்ரெசன்ட் டென்ஸ், V2 போட்டிருப்பாங்க பாஸ்ட் டென்ஸ், V3னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போது லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸை நீங்கள் நான் தரோவாக ஆக்கிக்கொள்ளணும். அப்படின்னா தான் நீங்கள் எழுதுகிற ப்ரோஸில் ப்ரோஸோ அல்லது ப்ரெஸி ரைட்டிங்கோ அல்லது லெட்டர் ரைட்டிங்கோ அல்லது ஸ்டோரி டெவலப்பிங், ஹிண்ட்ஸ் டெவலப்பிங்கோ எதுனாலும் எழுதுறதுக்கு உங்கள் கைவசம் என்ன வேணும், வேர்ப்ஸ், லிஸ்ட் ஆஃப் வேர்ப்ஸ் வேணும். அந்த லிஸ்ட் ஆஃப் வேர்ப்ஸை இங்கே கொடுத்துருக்கோம், பார்க்குறீங்களா. இப்போ
பார்க்குறீங்க. என்ன பாருங்கள், இந்த லிஸ்ட் ஆஃப் இர்ரெகுலர் வேர்ப்ஸ் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படி கொடுத்துருக்கோம். ரெண்டாவது நிறைய கொடுத்துருக்கோமா லிஸ்ட் ஆஃப் ரெகுலர். அடுத்தது வந்து ரெண்டு அது உங்களுக்கு தெளிவாக தெரியுதாம்மா? தெளிவாக தெரியுதா? எதோட முடியுதுன்னா ஒர்க்கோட முடியுது. அப்படியே நிறைய இருக்குது லிஸ்ட் ஆஃப் வேர்ப்ஸ். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஆனாலும் நாங்கள் அதை கொடுக்குறோம். ஆக மெயின் வேர்ப். டியர் ஸ்டூடெண்ட், நவ் லிசன். வெர்பை வினை சொல்ல ஒரு டிவிஷன் என்னது? இட் இஸ் டிவைடட் இன்டு மெயின் கிளாஸ், ஆக்சிலரி வெர்ப். மெயின் வெர்ப், ஆக்சிலரி வெர்ப். மெயின் வெர்ப் என்றும் ஆக்சிலரி என்று பிரிக்கிறோம். இன்னொரு டிவிஷன், வெர்ப் இஸ் டிவைடட் இன்டு ரெகுலர் வெர்ப், இர்ரெகுலர் வெர்ப், லிஸ்ட் ஆஃப் வெர்ப் பார்த்துட்டிங்க. இன்னொரு டிவிஷன் என்னென்னா, இட் இஸ் டிவைடட், வெர்ப் இஸ் டிவைடட் இன்டு ஃபைனைட் வெர்ப் அண்ட் நான்-ஃபைனைட் வெர்ப். நவ் லுக் அட் த போர்ட். நவ் see the board. வெர்ப் என்று எழுதியிருக்கிறேன். அந்த வெர்பு 2 ஆரோ மார்க் கீழ் நோக்கி போயிருக்கு பாருங்கப்பா. வெர்ப் எந்த வகையில் பிரிக்கிறோம்? ஃபைனைட் வெர்ப், நான்-ஃபைனைட் வெர்ப்னு பிரிக்கிறோம். அந்த நான்-ஃபைனைட் வெர்ப் நான் தமிழில் சொல்கிறேன் இருங்க. நான்-ஃபைனைட் வெர்பை 3 பிரிக்கிறோம். ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ், பார்ட்டிசிபிள்னு பிரிக்கிறோம். அந்த பார்ட்டிசிபிளை 3 பிரிக்கிறோம். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள். இந்த பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள்ங்கிறதும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஒன்று தான். ஒரு டிவிஷனுக்காக அதை கொடுக்குறாங்க. திருப்பி சொல்கிறேன். வெர்பு வினைச்சொல் ஃபைனைட் வெர்ப் என்றும் கருத்து முடிந்த வெர்பு லெக்சிக்கல் மாங்க எல்லாம் பின்னால் வந்துகிட்டே நான் வருது. அதுக்கு முன்னால் ஜென்ரலாக இப்போ கொடுக்குறோம். நான் ஃபைனைட் வெர்ப் கருத்து முடியாத வினைச்சொற்கள். அதில் எத்தனை வகை? ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ், பார்ட்டிசிபிள். அந்த கருத்து முடியாத பார்ட்டிசிபிள் எத்தனை வகை? ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பெர்ஃபெக்டாக முடிந்த பார்ட்டிசிபிள். ரெண்டும் ஒன்று தான். பாஸ்ட்டும் அதுவும் ஒன்று தான். அதனால் ஆரோ மார்க் போட்டு வச்சுருக்குறோம். இப்போது கருத்து முடிந்த வெர்பை பாருங்கள். ஃபைனைட் வெர்ப் கருத்து முடிந்தது. தே வாஷ் த கார் எவ்ரி டே. தினம் காரை அவர்கள் கழுவுகிறார்கள். தே வாஷ். வாஷ் கருத்து முடிஞ்சிருக்கு, ஒரு வினை முடிஞ்சிருக்கு. அதனால் அது ஃபைனைட் வெர்ப். சாரி. கருத்து முடியாதது. இன்னொரு உதாரணம், தே அல்லது ஹீ வாஷ்ட் பாஸ்ட் டென்ஸ் த கார் எஸ்டர்டே. 2 வாக்கியம் சும்மா உதாரணத்துக்காக கொடுத்துருக்கேன். ஒரு வேலையை செய்து முடிச்சிட்டாங்க. வாஷ், தே வாஷ் கழுவுகிறார்கள் தினம். தே வாஷ்ட் த கார் எஸ்டர்டே. அந்த கருத்து முடிந்திருக்கு. அடுத்தது பாருங்கள், கருத்து முடியாத நான் ஃபைனைட் வெர்ப் எதுனா ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ், பார்ட்டிசிபிள். நீங்கள் படிச்சிருக்கீங்க. இப்போ இன்ஃபினிட்டிவ்க்கு வாங்க. தே எழுதி எக்ஸாம்பிள் பாருங்கம்மா. தே அல்லது ஹீ பார் போட்டிருக்கேன். தே அல்லது ஹீ லைக் டு வாஷ் த கார். அதே உதாரணம் எடுத்திருக்கிறேன். காரை வாஷ் பண்ணுவதற்கு விரும்புகிறார்கள். டு வாஷ் 4ஆம் வேற்றுமை உருபுகள். வாஷ் பண்ணுவதற்கு, டு வாஷ், டு குக், டு ரீட், டு சிங், டு டான்ஸ், டு க்ளீன், டு ரைட். அப்போ டூ ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், அது அப்படி சொல்லலாம். 2 + டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் இன்ஃபினிட்டிவ். எப்படின்னா இதை பாருங்கள். இந்த கருத்து முடியாத நான் ஃபைனைட் வெர்பில் தே லைக் டு வாஷ் த கார். லைக் கருத்து முடிஞ்சிருக்குது. விரும்பினார்கள். என்ன விரும்பினார்கள்? டு வாஷ். இப்போ டு வாஷை மட்டும் எடுங்கம்மா. டு வாஷை மட்டும் எடுக்கணும். ஏன்னா அது இன்ஃபினிட்டிவ். 2 ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப். டு வாஷ், வாஷ் பண்ணுவதற்கு, காரை க்ளீன் பண்ணுவதற்கு, காரை கழுவுவதற்கு. அதை மாத்திரம் எடுத்தோன்னா அந்த டு வாஷ், டு கோ, டு ஸ்டடி, டு ஸ்லீப், டு க்ளீன், டு ரைட், டு டான்ஸ், டு சிங் அப்படி இன்ஃபினிட்டியோடு எடுத்தால் அந்த இன்ஃபினிட் மட்டும் கருத்து முடியவில்லை. அதனால அது நான் ஃபைனைட் வெர்ப். ஃபைனைட் வெர்ப்னா கருத்து முடிஞ்சிருக்கணும். தே வாஷ் த கார் எவ்ரிடே. வாஷ் பண்ணுறாங்க, முடிஞ்சு கருத்து. டு வாஷ், வாஷ் பண்ணுவதற்கு. யார் வாஷ் பண்ணுவதற்கு? எந்த காரு? யாருடைய காரு? கருத்து முடியல. அதனால டு வாஷ் இன்ஃபினிட்டிவ், கருத்து முடியாத வினைச்சொல். 2வது சென்டென்ஸ். ஹீ லைக்ஸ் டு வாஷ் த கார். அவன் வாஷ் பண்ண விரும்புகிறான். சரி,
டு வாஷை மட்டும் எடுத்துக்கொண்டால் டு வாஷ் கழுவதற்கு. யார் கழுவதற்கு, எப்போ கழுவுவதற்கு, எதை கழுவுவதற்கு என்றெல்லாம் கேள்வி எழும்புவது இங்கே எழும்புகிறது. அப்போ கருத்து முடியல. அதனால் டு வாஷ், டு குக், டு டான்ஸ், டு சிங் என்ற இன்ஃபினிட்டிவ் டு வரும்பொழுதெல்லாம் அது கருத்து முடியாத நான் ஃபைனைட் வெர்ப். இன்னொரு நான் ஃபைன் கருத்து முடியாத வினைச்சொல் வர்ற சென்டென்ஸ் எதுனா ஜெரண்ட். ஜெரண்ட் ஒரு வெர்பல் நவுன். படிச்சிருக்கிறீங்க. வெர்போட ஐஎன்ஜி சேரும். பாருங்கள், வெர்போட ஐஎன்ஜி சேரும். தண்ணிலே கருத்து முடியாது. சென்டென்ஸில் வந்தால் தான் கருத்து முடியும். வாஷிங், லுக் அட் த போர்ட், அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன். வாஷிங், ரீடிங், டிரைவிங், டெல்லிங். வாஷிங் தண்ணிலே முடியல. வாஷ், தே வாஷ்ட் கருத்து முடிஞ்சிருக்கு. வாஷிங் வினை தொடர்ந்து கொண்டே போகுது. எதை வாஷிங், யார் வாஷிங், எங்கே, எது, தண்ணிலே கருத்து முடியாதனால அது நான் ஃபைனைட் வெர்ப், கருத்து முடியாத வினைச்சொற்கள். அப்படி ஐஎன்ஜி வெர்பலோட சேரும்போது அது வெர்பல் நவுன். படிச்சிருக்கீங்க. வெர்போட ஐஎன்ஜி சேருது வெர்பல் நவுன். வெர்பல் நவுன், நவுன் வந்தாலே எழுவாயா வரும் சொல்லியிருக்கிறோம். நடுவில் வந்திருக்கு. ரீடிங், ரீடு வாசிப்பது, ஐஎன்ஜி வாசிப்பது. ரீடிங் இம்ப்ரூவ்ஸ் அவர் நாலேஜ். ஐ லைக் டிரைவிங், எனக்கு டிரைவிங் பிடிக்கும். டிரைவிங் தண்ணிலே ஐஎன்ஜி டிரைவோட. ஐ டிஸ்லைக் டெல்லிங் லைஸ், டெல்லிங் டெல் ப்ளஸ் ஐஎன்ஜி. அப்போது வெர்போட ஐஎன்ஜி சேரும் பொழுது அது வெர்பல் நவுன், அது ஜெரண்ட், கருத்து முடியவில்லை. எனவே அது நான் ஃபைனைட் வெர்ப். அடுத்தது இன்னொரு நான் ஃபைனைட் வெர்ப் பார்ட்டிசிபிள். ஐ saw the children playing. குழந்தைகள் விளையாடி கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். லுக் அட் த சென்டென்ஸ். ஐ saw the children playing. பிளேயிங் விளையாண்டு கொண்டு. யார், எங்கே, எப்போ, எந்த இடத்துல, மீனிங் அதில் இல்லை. கருத்து முடியலை அந்த வெர்பில். அதனால அந்த கருத்து முடியாத வினைச்சொல் ஆன பிளேயிங் நான் ஃபைனைட் வெர்ப், பார்ட்டிசிபிள். ஹியரிங் எ நாய்ஸ் தே ரேன் அவே. சத்தத்தை கேட்ட உடனே ஓடிட்டாங்க. ஹியரிங் கேட்டு, சத்தத்தை கேட்டு ஓடிவிட்டார்கள். ஐஎன்ஜி, ஹியரோட ஐஎன்ஜி. என்டரிங் த ரூம் ஐ ஸ்விட்ச்ட் த லைட் ஆன். ஐ ஸ்விட்ச், என்டரிங் நுழைந்து உடனே நான் சுவிட்சை போட்டேன் அப்படின்னு. அதனால் இது வெர்போட சேர்ந்துருக்கு பாரு. இது வெர்ப் முடியல, கருத்து முடியல. வெர்பல் அட்ஜெக்டிவ் இதுக்கு பேர். பார்ட்டிசிபிளுக்கு இன்னொரு பேர் வெர்பல் அட்ஜெக்டிவ். ஜெரண்டுக்கு இன்னொரு பேர் வெர்பல் நவுன். இன்ஃபினிட்டிவ் கருத்து முடியாத டூ ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் வருது. டூவோட ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போது கருத்து முடிந்தது ஃபைனைட் வெர்ப், கருத்து முடியாதது நான் ஃபைனைட் வெர்ப். அதில் டிவிஷன் ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ், பார்ட்டிசிபிள். இப்போ அந்த பார்ட்டிசிபிள் மூணாக பிரியுது. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். கீழே வாங்க, ஒன்று எழுதியிருக்கோம் பாருங்கள், வாசிக்கிறேன் கவனிங்க. இந்த டூ பார்ட்டிசிபிள் இன் இங்கிலீஷ் ஆர். இங்கிலீஷ் கிராமரில் ரெண்டு பார்ட்டிசிபிள் இருக்குது. தே ஆர் ஐஎன்ஜி பார்ட்டிசிபிள் அண்ட் த இடி பார்ட்டிசிபிள் அல்லது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஐ ஹவ் டன். டியர் ஸ்டூடெண்ட், ஒரு ரீகேப் பண்ணுவோமா? ரீகேப்சுலேஷன். இப்போ எடுத்த கிளாஸில் எதை நான் திருப்பி சொன்னேன்? ஆக்சிலரி வெர்பை திருப்பி சொன்னேன். டூ ஃபார்ம், ஹேவ் ஃபார்ம், பி ஃபார்ம் சொன்னேன். இதெல்லாம் எஸ்ஆர் நோ கொஸ்டினுக்கு வரும். உங்களுக்கு தெரியும், இதில் ஆரம்பிக்கிறதெல்லாம் எஸ்ஆர் நோ கொஸ்டின். உங்களுக்கு எக்ஸசைஸ் இருக்குது. அடுத்து என்ன சொன்னேன்? ரெகுலர் வெர்ப், இர்ரெகுலர் வெர்ப் லிஸ்ட்டு பார்த்தோம். ஓகே, அப்போ ரெகுலர் வெர்ப், இர்ரெகுலர் வெர்ப்பை நம்ம தரவு பண்ணிக்கிறணும். ஏற்கனவே நமக்கு நிறைய தெரியும் வேர்ப்ஸ். பட் ஸ்டில் சில வேர்ப்புகள் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன வருது தெரியாமல் இருக்கும், அதை பார்த்துக்கிறணும். ரெண்டாவது. மூன்றாவது என்ன சொன்னோம்? வெர்பினுடைய டிவிஷன். வெர்பு இன்னொரு வகை டிவிஷன் என்ன? கருத்து முடிந்தது, கருத்து முடியாதது. கருத்து முடிந்ததுக்கு பேர் ஃபைனைட் வெர்ப், கருத்து முடியாததுக்கு நான் ஃபைனைட் வெர்ப். நான் ஃபைனைட் வெர்பு மூன்றாக பிரிகிறது. ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ், பார்ட்டிசிபிள்னு. பார்ட்டிசிபிள் மூன்றாக பிரியுது. ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள். ரெண்டும் ஒன்று தான். சில கிராமர் புக்கில் கொடுத்துருப்பாங்க, உன்னை அதை பார்த்தா உங்களுக்கு புரியணுமேங்கிறதுக்காக நான் எழுதியிருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இன்ஃபினிட்டிவ் சொல்லியாச்சு. டு வாஷ், டு கோ, டு ஜம்ப் பார்த்தாச்சு. ஐ லைக் வாஷிங்,
வெர்போட ஐஎன்ஜி சேருது வேர்பல் நவுன் படிச்சிருக்கீங்க, எக்ஸசைஸ் பண்ணியிருக்கீங்க. ரீடோட ஐஎன்ஜி சேருது ரீடிங் இம்ப்ரூவ்ஸ் அவர் நாலேஜ். ஐ லைக் டிரைவிங், டிரைவ் என்பதோட ஐஎன்ஜி சேருது வேர்பல் நவுன். அது பார்ட்டிசிபிள் கட்டாயம். அவர்கள் விளையாடி கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். ஐ saw the children playing. அவர் விளையாடி கொண்டிருப்பது என்பது கருத்து முடியாதது. அப்போ பார்ட்டிசிபிள் கருத்து முடியல, அதனால தான் அது நான் ஃபைனைட் வெர்ப் அடியில் வருது, வேர்பல் அட்ஜெக்டிவ். சரி, ஐ saw the children playing, விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தேன். ஹியரிங் எ நாய்ஸ் தே ran away, சத்தத்தை கேட்டார்கள் இல்லை, கேட்டு ஓடிவிட்டார்கள். என்டர்டு பாஸ்ட் டென்ஸில் இல்லை, என்டரிங் த ரூம் ஐ ஸ்விட்ச்ட் ஆஃப். ஆக இந்த 3 வகையும் நான் ஃபைனைட்டில் வருது. அடுத்தது பார்ட்டிசிபிள், ரொம்ப ஈஸி. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஈடி சேரும். இங்கிலீஷில் 2 வகை பார்ட்டிசிபிள் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஐஎன்ஜி வர்ற பார்ட்டிசிபிள் ஒன்று, ஈடி வர்ற பார்ட்டிசிபிள் ஒன்று. இந்த ஈடி வர்ற பார்ட்டிசிபிள் அல்லது அதுக்கு பேர் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பெர்ஃபெக்ட் டென்ஸ். நம்ம இது அவ்வளோ படிச்சுட்டு இனி அடுத்த கிளாஸில் 12 இப்போது கடைசியாக ரீகேப் சம்ம பண்ணுவோமா? இப்போ என்ன பார்த்துருக்கோன்னா நம்ம பார்த்ததை பாருங்கள். வெர்பை பெட்டி இன்னும் 2 தான் இருக்குது, மற்றதெல்லாம் 3 பார்த்துருக்கோம். இட் இஸ் டிவைடட் இன்டு மெயின் வெர்ப்ஸ், ஆக்சிலரி வெர்ப். வெர்ப் இஸ் டிவைடட் இன்டு ரெகுலர், இர்ரெகுலர். வெர்ப் இஸ் டிவைடட் இன்டு ஃபைனைட் வெர்ப், நான் ஃபைனைட் வெர்ப் வித் எக்ஸாம்பிள். அடுத்த கிளாஸில் என்ன, அப்புறம் வெர்ப் ஹேஸ் 3 ஃபார்ம்ஸ், அதுவும் சொல்லியாச்சு. இனி அடுத்த கிளாஸில் என்ன வருதுன்னா, அடுத்த கிளாஸில் வெர்ப் ஹேஸ் 12 டென்சஸ். அதுக்குள்ளே கீ டிரான்சிட்டிவ் வெர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். இந்த 2ம் அடுத்து வர்ற வெர்பை பற்றிய டிவிஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். அதனால் விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.